த தேர்ட் வீக் ஆஃப் அட்வென்ட் இஸ் ஜாய். அந்த ப்ரேயரே ஜாய்க்காக. அதாவது குழந்தை இயேசு பிறக்க போகிறார், அந்த பேபி ஜீசஸ் இல்லையா, பிறக்கிறது ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஷெப்பர்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஜீசஸ் பிறந்து ஹீ கேவ் ஹாப்பினஸ் டு த ஹோல் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஸோ அதே அந்த மாதிரி நம்மளும் அந்த ஜாயை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஜாய் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா என்ன, மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன, ஜாய்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது என்ன, மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஹாப்பினஸ் இஸ் விதின், நம்மக்கிட்டேயே இருக்குது, நம்மனா வி ஆர் சர்ச்சிங் அவுட் சைட். ரெண்டாவது, ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. ஸோ அந்த ஜாயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நம்ம அடைகிற சந்தோஷம் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் இந்த சைல்ட் ஜீசஸோட பர்த் நமக்கு உணர்த்துகின்றது. இதுக்கு ஒரு சின்ன கதை வந்து, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு போஸ்ட்மேன். அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடு வீடாக ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்துட்டு வருவார். அவர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். அண்ட் அவர் வந்து அவருடைய பீரியடில் எந்த விதமான அந்த லெட்டர் வரல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது ஒரு வீட்டில் மட்டும் ஒரு அம்மா ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இவர் குரல் கொடுப்பாரு, உடனே தோ வரேன்னு வரும். அது சொல்லி ஒரு 4 வாட்டி கத்தின பிறகு தான் அந்த அம்மா வந்து கதவை கொஞ்சம் லைட்டாக திறந்து கையை நீட்டி அந்த லெட்டரை வாங்கும். இவருக்கு சரியான கோபமாக இருக்கும். இந்த ஒரு வீட்டில் தான் நமக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்க, நம்ம ஒரு நாளைக்கு சொல்லிடணும், என்னால் ரொம்ப நேரம் நின்றெல்லாம் கூப்பிட முடியாது, நான் அப்படியே இங்கே வெளில வச்சுட்டு போகிறேன், அப்படின்னா நீ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அந்த அம்மாவோட லெட்டரை மட்டும் தனியாக வச்சுருப்பார். எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்குறவர் அந்த ஒரு லெட்டரை மட்டும் தான் தனியாக வச்சுருப்பார். இப்படி ஆகிட்டு நடந்துட்டுருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொஞ்சம் அந்த வெயில் வேறு, ஒவ்வொரு இடமா நின்று மரத்தடியில் நிற்கிறது, ஒரு வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் நின்று அப்படி போகிறாரு. கடைசியில் இந்த அம்மா வீட்டுக்கு யூஸ்வலாக போகிற அந்த வீட்டுக்கு போகிறாரு. அம்மா லெட்டர் போஸ்ட் அப்படிங்கிறாரு, இதோ வரேன். திருப்பி 2வது முறை இதோ வரேன். திருப்பி 3வது முறை இதோ வரேன். 4வது முறை, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, வெயில் வேறு சுள்ளுன்னு அடிக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு வருது. இப்போ என்ன பண்ணுது, கொஞ்சம் நல்லாவே திறக்குது கதவை. பார்த்தா அது தவழ்ந்து வந்து வாங்குது. 2 காலுமே இல்லை அந்த அம்மாவுக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் சாரிம்மா, இல்லை பரவாயில்ல, நான் வந்து நீங்கள் வர நேரம் தோட்ட பக்கம் இருப்பேனா, அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகுது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சொல்லிட்டு போனோடனே இது சரிம்மா அப்படின்னா அப்புறம் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாருச்சு, நம்ம போய் இந்த பொண்ணை இப்படி நினச்சிட்டோமே, இதனால தான் இந்த பொண்ணு லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அடுத்த நாள் வந்து லெட்டர் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் போகிறாரு. ஆனால் நினச்சிக்கிறாரு, இன்றைக்கி எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம இருந்து லெட்டரை கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. கொஞ்சம் நேரம் திருப்பி 2வது முறை கட்டும்போது இதோ வரேன் அப்படின்னு வருது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வருது மெதுவாக. வந்த உடனே இவர் லெட்டரை கொடுத்துட்டு திரும்புகிறாரு. உடனே அண்ணா இருங்க அப்படிங்குது. என்னம்மா அப்படிங்கிறாரு. இந்தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை எடுத்து கொடுக்குது. என்னதுமா இது அப்படின்னாரு. இல்லைண்ணா, பார்த்தேன், நான் உங்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க போல், நான் ஏற்றி தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் என்னோடய வீட்டு வாசலில் உங்கள் காலடி இருந்தது இல்லையா, அதை அளவெடுத்து நான் ஆர்டர் பண்ணி தைச்சி தர சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு வரவங்க கிட்ட சொல்லி அமிச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்னண்ணா பார்க்குறீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. வாங்கிட்டு அந்த ஜாயை வந்து அந்த அவரால் வெளிக்காட்ட முடியல, ஆனந்த கண்ணீராக தான் வருது. இப்படி ஒரு அன்பா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. போயிட்டு இதுக்கு போயிடுறாரு, போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, காமிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது இன்றைக்கி. அப்படியாப்பா, பரவாயில்ல வாங்கி, தப்பில்லை வாங்கிக்கோ, ஏன்னா ஆசையாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன், தங்கச்சின்னு சொல்லி கொடுத்துருக்கு, காமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க அப்படின்னு. ட்ரான்ஸ்ஃபரா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு செருப்பு இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு செருப்பு வாங்கி கொடுத்துச்சு, ஆனால் அந்த பிள்ளைக்கு கால் இல்லை, அதை என்னால் கொடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா அது வந்து நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த பிள்ளையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால் எனக்கு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, உன் மேலே நல்ல உன்னுடைய வேலையின் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது, இந்த ஊர் மக்களுக்கும் உன்னை பிடிக்கும், நீ அப்படியெல்லாம் நினைக்காத, இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடு, வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இது கிறிஸ்மஸ் டைம் வேறப்பா, நிறைய இனிமேல் க்ரீட்டிங் கார்ட்ஸ் அது இதுன்னு வந்துட்டுருக்கோம், நீ மனசில் அதெல்லாம் போட்டு குழப்பிட்டுருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே ஒரு சர்ச் வழியாக போகும்போது இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இருந்தால் அங்கே எப்பவும் போய் உட்காருவார். அங்கே போய் உட்காராரு. அப்போ அந்த ஃபாதர் எதேச்சியாக வெளில வராரு. வந்துட்டு, என்னப்பா எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுதா, எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன், தரமாட்டேங்க. ட்ரான்ஸ்ஃபரா, ஏன்ப்பா, உனக்கு இந்த ஊர் நல்லா பழகி போச்சு,
ஏன் இப்போ போய் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற அப்படின்னோடனே இவர் அந்த காரணத்தை சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ ஒன்று கொடுத்து தான் அந்த குழந்தை வந்து மகிழ்ச்சி அடையணும்னு இல்லை, உன்னுடைய அன்பு வார்த்தைகள் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு நீ போகும்போது ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுச்சு இல்லையா, அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தையோட உட்காந்து பேசிட்டு போ. அவளுடைய அதுவும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். அந்த நேரம் ஸ்பெண்ட் பண்ணு. வேறு ஏதாவது செய்ய இது மாதிரி ஐயோ கொடுக்க முடியலன்னு நினைக்காம நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அந்த பாப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு என்னென்ன, வெறும் அன்பான வார்த்தைகள் கூட, ஆறுதலான வார்த்தைகள் கூட ஒரு மகிழ்ச்சி தான் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த போஸ்ட். அடுத்த நாள் ஒரு அழகான ஓவியம் வரைவார் அவர். அந்த பிள்ளையை பார்த்த ஞாபகம் இருக்குது. அதை ஓவியமாக வரைஞ்சி கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ணா என்னை பார்த்ததே நீங்கள் 5 நிமிஷம் தான் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னோடனே, அண்ணா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் வெளிலலாம் ரொம்ப போக மாட்டேன், எனக்கு இதை வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுக்குறீங்களா, நான் இங்கே வீட்டில் மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஸோ மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட். அதுதான் இந்த அட்வென்ட் வீக்கில் 3rd வீக்கில் இந்த ஜாய் வந்து தருது. அதுக்கான ப்ரேயரும் அழகான ப்ரேயரும் இருக்குது. Father in heaven, thank you for the gift of your son Jesus, who came to be the savior for everyone who trusts in him. Help us to remember that Jesus came to save us, and help us to share the great joy of this good news with one another. Amen. Lord God, may we, your people who look forward to the birth of Christ, experience the joy of salvation and celebrate that feast with love and thanksgiving. We ask this through Christ our Lord. Amen.